தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை பாடும் இருட்டுற மொழிதல் பாடல் எதில் அமைந்துள்ளது? தனிப்பாடல் திரட்டு. இராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார்? வால்மீகி. மா-அல் என்பதன் பொருள் திருமால். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன? வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் நருந்தொகை. கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். கம்பரது காலம் என்ன? கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. விருந்தோம்பலை திருவள்ளுவர் எந்த ஏழில் அமைந்துள்ளார்? விருந்தோம்பல் என்பது இல்லறவியலில் அமைந்துள்ளது. கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார்? கவி சக்கரவர்த்தி கம்பர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார்? பாரதியார். மலைபடுகடாம் நூலின் மறுபெயர் என்ன? மலைபடுகடாம் நூலின் மறுபெயர் கூத்தாற்றுப்படை. கிட்கிந்தா காண்டத்தில் இராமனுடன் நட்பு கொள்பவன் யார்? சுக்ரீவன். மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் எது? மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் கம்பராமாயணம். சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? ஆரண்ய காண்டம். எதிரியின் தம்பி யார்? எதிரியின் தம்பி வீடணன். பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார்? பஞ்சு உள்ளம் கொண்டவர் குகன். குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார்? உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவர் ராமன். இளி அருவி கண்ணன் யார்? இளி அருவி கண்ணன் சபரி. நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது? நட்பு கோட்படலம் கிட்கிந்தா காண்டம். குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது எழுவர். எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்? 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார். கம்பராமாயணத்தின் பாடல்கள் எண்ணிக்கை 10,589. சிறிய திருவடி யார்? சிறிய திருவடி அனுமன். சரயு நதி எந்த மாநிலத்தில் உள்ளது? சரயு நதி உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ளது. புவியின் உருவாக்கம் குறித்து அன்றே பாடல் பாடிய இலக்கியம் எது? புவியின் உருவாக்கம் பரிபாடல். அண்டம் குறித்த பேருண்மையை அன்றே மாணிக்கவாசகர் பாடிய காலம் எது? 1300 ஆண்டுகளுக்கு முன். இராவணனை முதன்மை கதாநாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் எது? இராவண காவியம். அம்பி என்பதன் பொருள் யாது? அம்பி என்பதன் பொருள் படகு. இராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை என்ன? இராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை 5. இராவண காவியத்தில் பாடல்கள் எண்ணிக்கை என்ன? இராவண காவியத்தின் பாடல்கள் எண்ணிக்கை 3100. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். 1000 படகுகளுக்கு தலைவன் யார்? 1000 படகுகளுக்கு தலைவன் குகன். வானரத் தலைவன் யார்? வானரத் தலைவன் சுக்ரீவன். வேடுவர் தலைவன் யார்? வேடுவர் தலைவன் குகன். இராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது?
இராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் சுந்தர காண்டம். கம்ப ராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? படலங்களின் எண்ணிக்கை 118. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்த கதைகள் எது? திருவிளையாடற் கதைகள். திருவிளையாடற் புராணம் இயற்றப்பட்ட காலம் எது? திருவிளையாடற் புராணம் இயற்றப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. நொடை என்பதன் பொருள் என்ன? நொடை என்பதன் பொருள் விலை. கம்பரின் சமாதி உள்ள இடம் எது? கம்பரின் சமாதி உள்ள இடம் நாட்டரசன் கோட்டை. ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் யார்? ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் அருணாச்சல கவிராயர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது? அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். திராவிட வேதம் எனப்படும் நூல் எது? திராவிட வேதம் 4000 திவ்ய பிரபந்தம். தமிழுக்கு கதி என்று கூறும் நூல்கள் யாவை? தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் ஆகும். பெரிய திருவடி யார்? பெரிய திருவடி கருடாழ்வார். இன்னரும் பொழில் பிரித்து எழுதுக. இன்னரும் பொழில் பிரித்தால் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் என்று வரும். அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் இடம்பெறும் நூல் எது? அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் என்ற இடம்பெறும் நூல் கம்ப ராமாயணம். சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வன் ஹனுமன். இராவண காவியத்தை இயற்றியவர் யார்? இராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை.